தாவேகா தலைமையில் தா.ச.மு.கு என ஒரு புதிய கூட்டணி உருவாகி இருக்கிறது. தாவேகா அறிவிக்கல, காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. அதை விட மிக முக்கியம், பல கட்சிகளையும் அவங்களா உள்ள சேர்த்து இருக்கிறாங்க. இதை இந்த கட்சிகள் எல்லாம் சொல்லணும், நீங்க எப்படிங்க அதுக்கு முன்னாடி சொல்றீங்க அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கும் வரை நாங்கள் பயணிக்க முடியாது என அறிவித்திருக்கிறது திமுக. தேசிய அளவில் எல்லா கட்சிகளோடும் நாங்கள் நட்பாக இருக்கிறோம், அதே நேரத்தில் மக்கள் விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து நிற்போம், காங்கிரஸ் இருக்கும் வரை அதில் நாங்கள் கலந்துக்க முடியாது என ஒரு அதிரடியான அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்தியா கூட்டணியுடைய எதிர்காலத்தை தாண்டி இந்த தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி இது என்னவாகும்? இதுதான் புதிய இந்தியா கூட்டணியா? அடுத்த அரசியல் எப்படி பயணிக்கும்? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா கூட்டணி அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் எலெக்ஷனில் பேசினாங்க. இந்தியா கூட்டணி என்கிற வார்த்தையை ஐ திங்க் ராகுல் காந்தி இங்கே வந்த போதும் பயன்படுத்தி தான் தெரியல. திரு ஸ்டாலின் அவர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறது தான் அவருடைய அறிக்கைகளிலையும் பேச்சுகளிலும் பெருவாரியாக பயன்படுத்தி இருந்தார். ஸோ அதுக்கு முன்பாகவே உடஞ்சிருச்சு. எப்போ டெல்லி எலெக்ஷன் 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுமே அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட சேர்ந்து நின்று மொத்தமாக போச்சுன்னு. இப்போ இந்த 2026 தேர்தலில் உங்களுக்கு மம்தா பானர்ஜி பயன்படுத்தலை, பினராயி விஜயன் பயன்படுத்தலை, ஸ்டாலின் பயன்படுத்தல, அல்லது இந்த பக்கம் நாராயணசாமி அவர்கள் பயன்படுத்தல, யாருமே பயன்படுத்தல, கௌரவ் கோகாய் பயன்படுத்தல. இப்படியான இடம் தான் நம்ம கவனிக்கணும். ஸோ அது ஏற்கனவே முறிந்ததை இப்போது திமுகவும் அறிவித்திருக்கிறது. அந்த அறிக்கையை நம்ம பார்த்தோம்னா அதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இதை பார்த்துட்டு தான் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி வைத்த பேருக்கு வருவோம். அவர் என்ன பேர் வச்சிருக்காருங்கிறதுக்குள்ள இப்போ திமுகவினுடைய அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக எங்களுடைய தொண்டர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தது தான் முக்கியமானது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற வகையில் வருகிற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில், அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது. இக்கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சனைகளில் திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும் அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமை கழகம் திமுக என்று இந்த செய்தி குறிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க பல விஷயங்களை பேசுகிறாங்க. இதெல்லாம் இது ஏற்கனவே இந்தியா கூட்டணி கிடையாது, அவங்க எங்கே இருந்தது, அவங்க தான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போலையே, அரவணைச்சு போலையேங்கிற விமர்சனங்களை இந்த பக்கம் வைக்கிறாங்க. இந்த சூழலில் தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது இப்போ சமீப காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ குழந்தைக்கு பெயர் சூட்டுறாங்கன்னா அது ஒரு செரிமனியாக, ஒரு செலிப்ரேஷனாக கொண்டாடுவாங்க. நேம் ரிவீலிங் செரிமனி அப்படின்னு அதுக்கு பேரெல்லாம் வச்சு அது பேரை அறிவிப்பதற்கு எல்லாரையும் கூட்டி ஒரு ஒரு உற்சவம் போல ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறது சமீப காலத்தில் இருக்குது. கூட்டணிக்கான பெயர்களும் சில நேரங்களில் அப்படிதான் இருந்திருக்கு. சமீபத்திய அரசியல் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க இப்ப கட்சிக்கு பெயர் சுட்டுதுன்னா இப்ப சமீபத்தில் பிஆர்எஸ் அப்படின்னு கவிதா கேசிஆர் அவர்கள் கட்சிக்கு பெயர் சுட்டினாங்க இல்லையா. ஏற்கனவே இருந்த பிஆர்எஸ் அவர் டிஆர்எஸ் கேசிஆர் மாத்தின உடனே அவருடைய மகள் பிஆர்எஸ் அவங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு பெயரை எடுத்துக்கொண்டார்கள். அப்படியாக பெயர் சுட்டுதல்கிறது அது அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எந்து இருந்தது, ஒரு வைப் இருந்தது, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ என்னன்னா கூட்டணி பேரை ட்விட்டரில் அறிவிச்சுட்டு திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவருடைய ட்வீட்டை பார்ப்போம். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் டிஎஸ்பிஏ என்பதாக இப்போ இது வருது அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன எஸ்பிஏ இருந்தது, எஸ்பிஏங்கிற பேரில் முன்னாடி சில அலையன்சஸ் இருந்திருக்கு. செக்யூலர் ப்ராக்ரஸ் அலையன்ஸ் இங்கே இருந்தால் தான் எஸ்பிஏ. முன்னாடி இவங்க வந்து டிஏ மட்டும் சேர்த்து கணக்கில் வச்சுக்கோங்களேன் டிஎஸ்பிஏன்னு. டிஎஸ்பிஏ கூட்டணியை பொறுத்தவரை யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. டிவிகே, அது ரைட்டு, விஜய் அவர்களை சந்திச்சு அந்த புகைப்படம் ஆப்வியஸாக அவர் அதை பதிவும் செய்திருப்பார், அவர்கிட்ட சொல்லியும் இருப்பார். ஏன்னா விஜய் அவர்களுக்கே தெரியாமல் இந்த கூட்டணி பேர் எல்லாம் அறிவிச்சாருன்னா அது சிக்கலாகும் குழப்பமாகும், அதனால சொல்லியிருப்பார். காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் செல்வபிறந்தகை அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேர் நீங்கள் என்ன வச்சுக்கோங்கிற அளவுக்கு அது கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கும். விசிகா, யுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், இதில் பிசிகாயுஎம்எல் அமைச்சரவைக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அது கூட்டணியாக தான் இருக்க போகிறார்கள். தனியாலாம் பிரிஞ்சு வருவாங்களாங்கிற கேள்வி இருக்கு. சிபிஎம் எப்படி அவர் உள்ள சேர்த்தாரு? அவங்க சொன்னது 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கும், அதற்கு எங்களுடைய ஆதரவு மிக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு சிபிஎம் இந்த டிஎஸ்பிஎல இருக்காங்களான்னு திரு பே சண்முகமோ அல்லது மு வீரபாண்டியனோ அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அவர்கள் கடைசியாக நாங்கள் போய் ஆதரவு அளிக்கிறோன்றப்ப ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசணும். ஆனால் அமைச்சரவையில் போகிறோங்கிறத அவர்கிட்ட சொல்ல
முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்கள் இந்த கூட்டணியிலும் இல்லை அந்த கூட்டணியிலும் இல்லை, ஆனால் ஆட்சியில் பங்கு வகிக்கிறோம் என்பதாக பேசினார். இப்போ இவங்கெல்லாம் அக்னாலேஜ் பண்ணணும். அதே போல் பேராசிரியர் காதர் மைதீன் ஐயா அவர்களோ, டாக்டர் திருமா அவர்களோ, அல்லது இவங்க 2 பேரும் சிபிசிபியினுடைய செயலாளர்கள், எய்தர் இங்கே இருக்கக்கூடிய திரு பே சண்முகம் அவர்களும் திரு மு வீரபாண்டியனும் சொல்லணும், அல்லனா திரு எம்ஏ பேபி அவர்களோ அல்லது டி ராஜா அவர்களோ இது உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை வைத்த ராகுல் காந்தி அவர்கள், தமிழக சிஎம் விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் துணிச்சலான, விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிக்கிறேன். சரி, ரைட், அது அவருடைய சூளுரையாக இருக்கிறது. அவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறாருங்கிற வகையில் அது கீழே போயிடுச்சு. இப்போ என்னன்னா, இந்த கூட்டணி அறிவித்திருக்கிறார்கள், இது போகுது, இது ரைட்டு. இதே நேரத்தில் மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, என்னது இது பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ தான் கூட்டணிக்கு பேர் வச்சார், அதை மாணிக்கம் தாகூர் கண்டிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அவர் அதை தான் கண்டிச்சிருக்காருன்னு நமக்கும் தெரியல. நம்ம இந்த ட்வீட்டை பார்ப்போம். 2002 முதல் 2026 வரை அனைத்து கூட்டணிகளையும் அரசியல் பரிசோதனைகளையும் செய்து பார்த்தும் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாத RSS பிஜேபி அமைப்பின் புதிய திட்டம் தயாராகிவிட்டதா? புரியுதா? பாஜக பல வகையில் ட்ரை பண்ணிச்சாங்க. 24 வருஷமா ட்ரை பண்ணிட்டாங்களா 2002 இருந்து. வேறொன்ற முடியாத வகையில் இருந்துற மாதிரி இருக்கிறாங்க. அமித்ஷா அனுமதியுடன், மோடியின் ஆசீர்வாதத்துடன் பிஜேபி மற்றும் RSS பெயர்கள் இல்லாத ஒரு புதிய அரசியல் முகமூடி. நமக்கு என்னது இது, யாரை சொல்றாரு? புதிய அரசியல் முகமூடினா இப்போ புது முகமூடியோடு யார் வருகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இன்னைக்கு பேர் அறிவிச்சிருக்கிறது இவங்க தான். பெயர் மட்டும் புதிதாக இருக்கலாம், கொள்கை, கட்டுப்பாடு, நோக்கம் அதே பழையதா? இல்லை அண்ணாமலையை சொல்றாரா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு பிளான் பி ஆக இது உருவாக்கப்படுகிறதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. அதே போல் இயல்பாகவே எழுகிறது, தமிழ்நாடு கடந்த காலத்திலும் அரசியல் வேட மாற்றங்களை அடையாளம் கண்டுள்ளது. இனியும் பெயர் மாற்றத்தை அல்ல, உண்மையான மாற்றத்தையே மக்கள் மதிப்பிடுவார்கள். முகமூடி இருக்கலாம், ஆனால் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதுதான் முக்கியம். பிளான் பி இஸ் ரெடி ஃபார் தமிழ்நாடு, RSS பிஹைண்ட் இட், பிவேர் ஆஃப் தம் என்கிற அவர் பதிவிட்டிருக்கிறார். இப்போ இது யாரை சொல்றாரு? ஏன்னா இந்த கூட்டணி இருப்பதாக கூட்டணிக்கு பெயரை பிரவீன் சக்கரவர்த்தி அறிவித்து சுமார் ஒரு 2.5-3 மணி நேரம் கழித்து இந்த ட்வீட் வருதுன்னா யார்? இப்போ தாவேக்கா காங்கிரஸ் அலையன்ஸ் பிளான் பிங்கிறாரா? நமக்கு இப்போ வரைக்கும் புரியல. மேபி அவர் ஏன் இவ்வளவு குழப்பமான ஒரு பதிவை இட்டார்னு மாணிக்கம் தாகூர் அவர்களே விளக்கினா தான் நமக்கு தெரிய வரும். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எதிர்த்து மாணிக்கம் தாகூர் பேசினாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடியது RSS ஒரு திட்டத்தை மாற்றி பேரை மாற்றி அனுப்புது, ஆனால் கொள்கை அதே தான் அப்படின்னா ஒருவேளை அண்ணாமலையாக இருக்கலாம். நம்ம யூகம் பண்ணுறோம். போடுறவர் பேரை குறிப்பிட்டு போட்டுட்டா, இந்த மாதிரி ஹிண்ட் இல்லாமல் கொடுத்தா பேசுவதற்கு இன்னும் நமக்கு அது எளிமையாக இருக்கும் புரிதலுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ திமுக அடுத்து என்ன செய்யும்? இதுதான் ரொம்ப பிரதானமானது. இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது. இந்தியா கூட்டணியில் திமுக காங்கிரஸ் இருக்கிற வரை இருக்க முடியாது. அதுக்கு அர்த்தம் எய்தர் அவங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸை வெளியேற்ற வேண்டும். ஆனால் திமுகவுக்கு அதை செய்வார்களாங்கிற கேள்வி இருக்கு. இல்லை திமுக காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு புது கூட்டணி, அல்லது இப்போதைக்கு காங்கிரஸ் இல்லாத ஒரு தனி கூட்டணி, 3வது அணியை நோக்கி உருவாக்க போகிறார்களா? அதுதான் பிரதானமான கேள்வி. ஏன்னா கடந்த காலத்தில் இவர்கள் சொன்னதை போலவே பல விஷயங்கள் பேசுபொருளாக இருந்திருக்கிறது. அதில் ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் ஓட்சோரி யாத்திரா போடும்போது அவர் பீகார் போயிட்டு இருந்ததாகட்டும், அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இது உத்தவ் தாக்கரேவுக்காக வாக்கு கேட்டவங்க அங்கே ஒரு கூட்டம் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போய் உத்தவ் தாக்கரேக்காக இல்லை, இப்போ இந்தியா அலையன்ஸினுடைய கூட்டம் மகாராஷ்டிராவில் நடத்தப்பட்டது. நிதிஷ்குமார் முதல்ல இதில் நடத்தினார், அதுக்கப்புறம் பெங்களூர், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா நினைக்கிறேன். அந்த கூட்டத்துக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்தார். பல நேரங்களில் இவர் போய் அந்த தலைவர்களோடு இருக்கக்கூடிய ரேப்போர்ட்டை வெளிக்காட்டி இருக்கிறார். அப்போ அந்த பர்சனல் ரேப்போர்ட் இப்போ இங்கே ஒர்க் ஆகுமா என்கிற கேள்வி இருக்குது. உதாரணத்துக்கு சுப்ரியா சுலே அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்குமான நட்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இதை வச்சோம்னா என்ன முயற்சி எடுப்பார்கள்? இப்போ நாடாளுமன்றம் அடுத்த மாதம் கூடுகிறது. அடுத்த மாதம் மான்சூன் செஷனுக்கு கூடும்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையாக பிரிகிறார்கள்? இதில் ஒரு ஹைலைட் என்ன, நேற்றைக்கு போய் திரு துரை வைகோ அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில்
சந்தித்திருக்கிறார். அவர் பல விஷயங்களை பேசினாரு. நீங்க திருச்சியை நலன் சார்ந்த, ஏன்னா அவர் திருச்சியினுடைய எம்பியா இருக்கிறதுனால திருச்சி நலன் சார்ந்து அவர் பேசினார் என்கிற செய்திகளும் அவங்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது. சில மெமரண்டம் கொடுத்தாரு, வாழ்த்து சொன்னார் என்பதாக. இது வெறும் ஒரு எம்பி அங்க பாக்குறார் என்பதாக. இவர் திருச்சி கூட்டத்துக்கு முதலமைச்சர் போன போதே துரை வைகோ வந்து வரவேற்றார், ஏர்போர்ட்டுக்கே அவர் வந்து ரிசீவ் பண்ணாங்கிற மாதிரியான செய்திகள் வந்த போது அதுக்கு பிறகு அவங்க சொன்னது, நாங்கள் துரதிருஷ்டவசமாக தனி சின்னத்தில் நிற்காம போயிட்டோன்னு. துரதிருஷ்டவசமாகனா அந்த ஒன்றுத்தில் நிற்கிறதையும் இல்லைன்னு கடைசியில் ஏன் மாற்றினீங்க? நீங்கள் அது அம்பலப்படுத்தியிருக்கலாம், இல்லை சண்டை செஞ்சுருக்கலாமே. சரி ரைட்டு, நடந்துருச்சு, அழுத்தம் கொடுத்துட்டாங்க, இப்போ வெளியில் வந்துட்டீங்க, அது நல்லபடியாக அறிவிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அது பாட்டுக்கு அடுத்தடுத்த வேலைகள் போயிருங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ மதிமுக இந்த பக்கம் வந்துடும். உங்களுக்கு 9 காங்கிரஸ், 2 விசிக, ஒரு IUML, ஒரு மதிமுக, 11, 13 அப்படிங்கிறதாக இது மொத்தமாக நிற்கும். இன்னொரு சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 11 பேர் இவங்களுடைய இது இருக்குது. சிபிஐ CPM என்ன முடிவெடுப்பார்கள்? ஏன்னா இப்போ பினராயி விஜயனுடைய ரைடுக்கு நீங்கள் வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் பினராயி விஜயனுடைய ரைடு காங்கிரஸ் கண்டிக்காததை இங்கே போய் இவங்க இஷ்யூவாக ரைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சிபிஐ CPM அது வந்து ஏற்கத்தக்கதாக மாறாது, ரொம்ப அசூயாகவும் போயிடும். ஸோ இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க, இது ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருக்கும். அதே போல் இந்தியா கூட்டணி கட்சிகள்னால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணாருன்னா அடுத்த பிப்ரவரியில் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் இருக்குது. அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோடு இணைந்து நிற்பார். காங்கிரஸ் போன முறை ஏறத்தாழ 98 சீட்டோ என்னமோ வாங்கி 2 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ அப்படியான இது வந்த பிறகு எலெக்ஷனுக்கு பிறகு அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், இந்த பக்கம் மமதா பானர்ஜி, அங்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாபில் ஒருவேளை இப்போ ஆட்சியை தக்க வைத்தாலும் எதிர்த்தாலும் அங்கே பகவந்த் சிங் மான் இருக்காரு, ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர், அங்கே அவங்க தான் இருக்காங்க. எதிர்கட்சியாக காங்கிரஸ் இருக்காங்க. ப்ளஸ் இஷ்யூஸை பொறுத்து சிபிஐ CPM. இப்படியான விஷயங்கள் வரும்போது அது என்னவாக மாறப்போகிறதுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பமாக இருக்கும். இதில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தியை அதிக பிரசங்கி அப்படிங்கிற வகையில் அவருடைய பதிவை அதிக பிரசங்கித்தனம் என கண்டித்திருக்கிறார் CPM-னுடைய திரு பே. சண்முகம் அவர்கள். நம்ம அந்த ட்வீட்டை பார்க்கலாம். புதிய கூட்டணியின் சார்பில் தான் மாநிலங்களவை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் CPM பெயரையும் குறிப்பிட்டிருப்பது தவறானது. கூட்டணி அமைப்பது குறித்தோ இந்த வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டோ எங்களை யாரும் அணுகவோ ஆலோசிக்கவோ இல்லை. தாவேக ஆட்சி அமைக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்பது ஏற்கனவே தெளிவாக தெரிவித்துள்ளோம். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களின் பதிவை அதிக பிரசங்கித்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும்னு திரு பே. சண்முகம் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன் கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஆரம்பிக்கும் போது அது சொல்லியிருந்தோம். எப்படி அதை அவங்க பேச முடியும்? திரு பே. சண்முகமோ திரு மு. வீரபாண்டியனோ அல்லது திரு MA பேபியோ திரு டி. ராஜாவோ தானே சொல்லணும்னு அதற்கான எதிர்வினை அப்படிங்கிறதும் சுட சுட வந்து சேர்ந்திருக்கிறது. இதுதான் ரொம்ப சிக்கலானது. இப்போ கடைசியில் என்ன கிளப்பிடுவாங்க, இந்த பேர் வந்து இவருக்கு தெரியுமா, யார் முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுமாங்கிற வகையில் கொண்டு போயிட போறாங்க. இது கொஞ்சம் தவிர்த்திருந்திருக்கலாம், அல்ல எல்லோரையும் கலந்து ஆலோசித்து விட்டு முதலமைச்சரே அறிவுறுத்தி இருந்தால், அது அவர் அறிவித்திருந்தால் இந்த சிக்கல் இல்லாமல் போயிருக்கும். இது கொஞ்சம் தவிர்த்திருக்க வேண்டியதான். இது வந்து ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் அவரை நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து டெல்லியினுடைய காரிடார்ஸ்ல இந்த சண்டை என்பது போயிருக்கிறது. அந்த சண்டை அடுத்தடுத்து எப்படி பயணிக்கும், என்னவாக வடிவம் எடுக்க போகிறதுங்கிறது நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து. அந்த பிரச்சனை என்னவாக, அதில் பாஜகவை எப்படி எதிர்க்க போறாங்க, எதிர்க்க போறதுல யாரு அளவுக்கு அதிகமான இன்னொருத்தரை விட அதிகமாக எதிர்த்தது யார் என்று தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாங்கள் தான் காக்க போராடினோம்னு டெல்லியில் சண்டை செய்யக்கூடிய இடத்திற்கு இவர்கள் போய் நிற்பது தான் இதனுடைய நுவான்சாக இருக்கும். இதனுடைய முடிவு அப்படிங்கிறது வெறும் டெல்லியில் நாடாளுமன்றம் நடக்கும்போது அதனோட நின்ற போறதில்லை. அதை தாண்டி மக்கள் மன்றத்துக்கு வரும். இந்த சண்டை அடுத்தடுத்து பெரிய விஷயங்களாக மாறும். ரொம்ப சுவாரஸ்யமான திருப்பங்கள் தமிழ்நாடு அரசியலை மையப்படுத்தி கூட்டணிகளுடைய கணக்குகள் மாற்றி மாற்றி வைக்கக்கூடிய வாத பிரதிவாதம், பழிகள், இதெல்லாம் இனிமே தான் வர இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு இது எப்படி பயணிக்கிறது, எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸோடு சேர்த்து விரிவாக நம்ம பேசுவோம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.